ஆடு வாங்கின இந்த பஞ்சு பார்த்த கண்ணு பார்த்தா ஆடு இந்த மூஞ்சி கிளிமு ஒரிஜினல் சிலோகி. சிலோகி சொல்றது இதுதாங்க சிரோகி ஒரிஜினல். ரைட். ஜமுனாபாரி கிராஸ் பிரீடு குட்டி. ஜமுனாபாரிலே கிராஸ் பிரீடு. அது இந்த ஊர்ல தமிழ்நாட்டுல இந்த குட்டி போயிருச்சுன்னா அது ஜமுனாபாரி சொல்லி கொடுத்துருவாங்க. நான் அந்த மாதிரி சொல்றது கிராஸ் பிரீடு கொடுத்தேன். அது ஓப்பனாவே சொல்லிடுறேன். பீட்டல் கிடாயே பிறவை. இதுதான் பீட்டல் ஒரிஜினல் பிறவை குட்டி. 8500 2 குட்டி 8500. ஆமாங்க. அந்த மாதிரி ஒரு குட்டி கடாயும் போட்டீங்க 2 குட்டி 8500 பாருங்க. இப்ப மெயின் வந்து நம்ம இதுல ஒன்னொன்னு சொல்றது என்னன்னா கொண்டாடுறது எல்லாமே கிராஸ் குட்டி ரேட் கம்மியா வாங்குறாங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிங்க? திரும்ப வரும். ஆமா. சரி ஓகே. இது ஃபைனல் 16500. ஆமாண்ணா. சரி ஓகே. இப்போ நீங்க வந்து எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா இல்ல பட்டியல சந்தையில வாங்குறீங்களா? சந்தை கொடுக்குறதுண்ணா. அப்ப தமிழ்நாட்டுலன்னா இப்போ இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க கொண்டாடு? அன்னூர் கிளியர் பண்ணிதான். நீ வேற உங்களுக்கு கொடுக்குறதா இருந்தா கரெக்டா சொல்லிடுவேன்னா தடுப்பூசி போடணும்னு சொல்லி தான் கொடுத்துருவேன். காரணம்னா நம்ம சந்தையில கொண்டு வரோம், அங்க இருந்து எல்லா இடத்துல இருந்து ஆடு வருதுங்கண்ணா. வளர்ப்பு குட்டியா நம்ம இந்த இடத்துல இருந்து கொண்டு போறதா பிரச்சனை வராது. எல்லா இடத்துல இருந்து வரனால அந்த குட்டிக்கு தடுப்பூசி போடாம இருந்துச்சுன்னா குட்டி ஃபால்ட்டா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப அவங்க நமக்குள்ள தப்பு சொல்லிருக்கோம். தம்பி வணக்கம். வணக்கம். இப்ப உங்க பட்டிக்கு வந்திருக்க ஃபார்முக்கு இந்த இடம் வந்து எங்க இருக்கு ஒரு லொகேஷன் சொல்லிருங்க. அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. உங்க நம்பர் சொல்லிருங்க. நான் கேரளா வயநாடு. என் பேரு முகமது அனஸ். சரி. இந்த இடத்துக்கு எப்படி வர்றது? நம்ம தமிழ்நாட்டுல கீழ இருந்து வர்றதான மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டில இருந்து கூடலூர் சரி ஓகே. சரிம்மா, இன்னைக்கு பட்டியல வந்து விற்பனைக்கு எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க? உருப்படி எப்படி இன்னைக்கு ஒரு 10-20 உருப்படி தான். காலையில ஆடு ஏற்றி போயிடுச்சு. சரி. எப்படி ஒரு 50 உருப்படி இப்போ பட்டியல இருக்கும். அது போக பால் குட்டிகள் மேய்ச்சல் தரல குட்டிகள் வேணாலும் கொடுக்கலாம். சரி ஓகே. அப்படியே இன்னைக்கு வந்து இருக்கிறத பாத்திரலாம். அப்படியே உள்ள போயிடலாம். சேட்டை சரியான சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. சரி அப்படியே உள்ள போயிடும். இதுதான் உங்க பட்டி. ஆமா. இன்னைக்கு வந்து என்னென்ன பிரீடு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு எல்லா பிரீடும் நம்ம கிட்ட இருக்கு. எல்லா பிரீடுமே இருக்கு. சரி ஓகே. அப்படியே விற்பனை விலை நிலவரம் பார்த்தலாம். வந்து பாருங்க. இதுதான் ஜமுனாபாரி ஹைதராபாத் கடாய்ங்க. ஜமுனாபாரி ஹைதராபாத் கிராஸ் பிரீடு. கிராஸ்னா இடவெட்டிலே பெரிய கடாய். இடவெட்டிலே பெருசு. நல்ல படா சைஸ் இருக்கிற கடாய் 100 கிலோ மேல இருக்கு. பாக்குறது ஒண்ணுமே இல்லாத மாதிரி ரொம்ப மெலிஞ்ச மாதிரி இருக்கு. தீனி கட்டாதனால அப்படி இருக்கு. கடாயோட வெயிட் நல்லா பிடிக்கும். இது வந்து என்ன ரேட் வருமா? 32,000 கேக்குறாங்க. 32. இது என்ன பிரீடிங் கோசரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தது? பிரீடிங்க்கு யூஸ் பண்ணது 32,000 சொல்லிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் இது. அதனாலதான் பஞ்சு பாத்தீங்க. இந்த மாதிரி பஞ்சு ஒரிஜினல் பிரீடு. இப்போ இது வந்து பல்லு போட்டிருக்கோம். பல்லு ஒரு 6 பல் சேர்ந்துருக்கோம். ஏன்னா பிரீடிங் பர்பஸ் கோசரம் யூஸ் பண்றவங்க இந்த மாதிரி பெரிய கடாயை பிடிச்சிக்கலாம். சரி ஓகேம்மா. அடுத்து பீட்டல் பொட்டையாடுங்க. பீட்டல்லே மூட்டுக்குட்டி ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. ஒரிஜினல் ரகம் தான். பீட்டல்னா ஒரிஜினல் ரகம் தான். பீட்டல்லே ஒரிஜினல் பிரீட். இதுல குட்டியோட இருக்கா இல்ல? குட்டியோட இருக்கு. என்ன ரேட்மா வரும்? ஆடு குட்டியே 35. இது வந்து எத்தனை பல் தரத்துல இருக்கு? ஒரு 4 பல் தரத்துல இருக்கும். 4 பல் தரத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 அடி பக்கமா. ஆடு குதிரை மாதிரி இருக்குங்க. சும்மா பேச்சுக்கு சொல்றது இல்ல. குதிரை மாதிரி இருக்குங்க பாருங்க. நம்ம நல்லா செம சூட்டி இப்ப சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க.
சரிம்மா. அடுத்து ஜமுனாபாரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குட்டிங்க. ஜமுனாபாரியிலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இந்த குட்டி. ஆமாங்க. கையில சிக்க மாட்டேங்குது. இது என்ன கிடாயே பிறவை? பிறவை குட்டி பாருங்க. பஞ்ச் ஆடு வாங்கின இந்த பஞ்சு பார்த்து கண்ணு பார்த்தா ஆடு. இந்த மூஞ்சி கிளிமூக்கு மாதிரி வர்றது, கண்ணு வெள்ளி கண்ணு, அப்புறம் காது நல்ல லென்த்தான காது. இது என்ன பிறவை குட்டியே கிடாயா? பிறவை குட்டி. இது என்ன ரேட் வருது? அது ஜோடி 2 அண்ணா 35 வருங்க. அது ரெண்டுமே ஜோடியா? அதோட ஜோடி இங்க இருக்கு. அதோட ஜோடி அங்க இருக்கு. இது இந்த குட்டியா? இந்த கிடாய் குட்டிங்க. கிடாய். அப்ப அது இது ஒரே ஃபீல்டா? ஆமாங்க. ஜோடியா பண்ணி கொடுத்துருக்கு. இது ஜமுனாபாரி தான். இது என்ன ரேட் வரும்? ரெண்டும் சேர்ந்து 35. இது எத்தனை கிலோ வெயிட் இருக்குமா? இது கிடாய் இப்போ ஒரு 28 கிலோ மேல இருக்கும். 28 கிலோ. பல்லு போடாத குட்டி. பல் போடாத குட்டி. சரி, ஓகே. அப்படியே அடுத்து ஒரிஜினல் சிலோகி சொல்றது இதுதாங்க. சிரோகி ஒரிஜினல். சிலோகி பொட்டையாடு. சிரோகிலே பொட்டைக்குட்டி. பொட்டையாடு ஆடு. இது என்ன சினையா கேட்டிருக்கா? குட்டி போட்டிருக்குங்க. குட்டி போட்டிருக்கு. 1.5 லிட்டர் பால் எடுக்குது. குட்டி இருக்கு. 1.5 லிட்டர் பால் எடுக்குது கன்ஃபார்ம். மடி பார்த்தாலும் தெரியும். இப்ப குட்டி குடிச்சு விட்டுருக்குங்க. குட்டி குடிச்சுங்காட்டி மடி எல்லாம் இதாயிருச்சு, இறங்கி. இது வந்து எத்தனை கிலோ வெயிட் வருமா? உடம்புல இப்ப 65 கிலோ வரும். 65 கிலோ. பொய் சொல்றதுக்குள்ள நேரா வந்து வேணா எடை போட்டு காமிச்சு வெயிட் கூட போட்டு பார்த்து காமிச்சு கொடுத்துறேன் கன்ஃபார்மா. சரி, இது வந்து எத்தனை ஈத்து போட்டிருக்கோம்? அது 2வது ஈத்துங்க. 2 ஈத்து போட்டிருக்கு. இருக்கிற குட்டி வந்து 2வது ஈத்து குட்டி. ஆமாங்க. ஒரிஜினல் சிரோகி பிரீடு. ஆமாங்க. சரி, ஓகேமா. அப்படியே பேச்சுக்காக சொல்றது இல்ல, சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குங்க. கரெக்டா இருக்கும். ஆமாங்க. அடுத்த குட்டி இது ஜமுனாபாரி கிராஸ் பிரீடு குட்டி. ஜமுனாபாரியிலே கிராஸ் பிரீடு. அது இந்த ஊர்ல தமிழ்நாட்டுல இந்த குட்டி போயிருச்சுன்னா அது ஜமுனாபாரி சொல்லி கொடுத்துருவாங்க. நான் அந்த மாதிரி சொல்றது இல்ல, கிராஸ் பிரீடு கொடுத்தேன். அது ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஓப்பனா சொல்லல. குட்டி காது பாருங்க. இந்த காது பார்த்து யாரும் ஜமுனாபாரியா சொல்லி கொடுத்துடலாங்க. அத்தனைச்சோடு காது இருக்கு. நம்ம பாருங்க எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த குட்டி கிராஸ். சின்ன கிராஸ் தான், பெரிய கிராஸ் இல்ல. ஒரு 50% வருமா ஜமுனாபாரியில? எவ்வளவுங்க? ஒரு 50% வருமா? இல்ல 98% வரும். 2% கம்மி. 2% கம்மி. கண்ணு மட்டும் தான் கெடுது. கண்ணு மட்டும் தான் கம்மியா இருக்குங்க. அந்த கிளிமூக்குல கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி சரி சரி. இந்த குட்டிமா? இது ஜமுனாபாரி தலைச்சேரி கிராஸ் பிரீடுங்க. இந்த குட்டி இருக்கு. ஆடும் குட்டியோடுங்க. ஆடும் குட்டியோட இருக்கு. ஆமாங்க. குட்டி வெளியே இருக்குங்க. குட்டி வெளியே இருக்கு. இது என்ன ரேட் வருமா? இந்த ஆடும் குட்டியும் 17,500 ரூபா கொடுத்துருங்க. 17,500 ஆடும் குட்டி. ஆமாங்க. இது என்ன தலையீத்தா? தலையீத்து ஃபர்ஸ்ட் ஈத்து குட்டிங்க. ஃபர்ஸ்ட் ஈத்து குட்டி. ஆமாங்க. சரி, ஓகே. அடுத்தது பீட்டல். இதுதான் கிடாயா பிறவையா? இதுதான் பீட்டல் ஒரிஜினல் பிறவை. ஒரிஜினல் பிறவை. ஆமா. பீட்டல் குட்டி. இப்ப பீட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது? பீட்டல்னா அந்த உடம்புல ஷைனிங்கா இருக்குங்க. நல்ல நெகுன்னு இருக்கும். நெகுனா அந்த உடம்பு பார்த்தாலும் அப்படியே ஷைனிங் அப்படியே இருக்கும். கண்ணு ஒயிட்டா இருக்கும். காது ஓரளவுக்கு பார்த்தாலே தெரியுங்க. பார்த்தாலே தெரியும். இது என்ன ரேட் வருது? இந்த குட்டி ஒரு 17,500. 17,500. நான் விலை கேட்கறது இல்லைங்க. பார்ட்டி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இதுல பீட்டல் பெஸ்டா இருக்குமா இல்ல ஜமுனாபாரி பெஸ்டா? பீட்டல் பெஸ்டா இருக்கு. ஜமுனாபாரியும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கு. அதனால இந்த கிடாய் பீட்டல்ல சேர்றது சொன்னது. ஹைதராபாத் பீட்டல். கிடா பாத்தீங்களா எப்படி எத்தனை சோட்ல இருக்குன்னு. இது பீட்டல் குட்டிங்க. அது பீட்டல் தான். அது 2 ஜமுனாபாரி குட்டிங்க. அது ரெண்டுமே ஜோடிங்க. அது என்ன ரேட் வருமா? அது 26 ரூபா. அந்த 2 குட்டி கொடுத்துடலாம். 26 ரூபா வந்தா 2 குட்டி. ஆமாங்க. சரி, ஓகே. இதெல்லாமே வந்து குளத்தூர் சந்தைக்கு சேல்ஸுக்கு வர போறது. ஆமாங்க. இந்த 2 குட்டி இருக்குன்னா இந்த மாதிரி குட்டி வேணாலும் பார்ட்டி கொடுத்துடலாங்க. இதெல்லாம் கம்மி தான் கொடுத்துருவாங்க. கிராஸ் குட்டி தாங்க. 2 குட்டி 8,500. 2 குட்டி 8,500. ஆமாங்க. அந்த மாதிரி ஒரு குட்டி கடாயும் போட்டீங்க. 2 குட்டி 8,500 பாருங்க. 2 8,500. ஜமுனாபாரியே சொல்லி எனக்கு கொடுத்துடலாம். ஆனா நான் கிராஸ் சொல்லி தான் கொடுப்பேன். காது லென்த்தா இருக்கு. ஆனா ஜமுனாபாரி இல்ல. பொருளுக்கு தகுந்த மாதிரி விலை இருக்குங்க நமக்கு. சரி, ஓகே. இப்போ இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்குறீங்க? நேச்சுரலா நம்ம இங்க மக்காச்சோளம் பில்லு தான் இங்க கட்டியிருக்கேன். அந்த ஆடு எல்லாம் மேயுதுங்க. நம்பிக்கையோட வாங்கிட்டு போலாம். தமிழ்நாட்டுல எல்லாம் எந்த ஊர்ல போனாலும் இதே பில்லு மேய். பாருங்க, நீங்க வீடு எடுத்து காமிச்சிருங்க. ஓப்பனா சொல்லிடலாம் நம்மளுக்கு. சில பேர் வந்து டவுட்டா இருக்கு. இந்த அப்படி மேல இப்படி மேல பாருங்க. இந்த ஆடெல்லாம் இங்கதான் நம்ம கட்டி தான் மேய்ச்சிருக்கு. இதெல்லாம் என்ன ரேட் வருது? எது அதெல்லாம் அனுசரிச்சு கொடுத்துலாங்க. நான் வேலை சொல்லி கிராஸ் குட்டி எல்லாம் பின்னாடி நிக்குதுங்க.
அந்த குட்டிலாம் அனுசரிச்சு பார்ட்டி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜோடி அப்படியே விற்கிறது. 5 குட்டி 6 குட்டி 5 குட்டி 6 குட்டி ஒட்டுக்கா வேணாலும் கொடுத்துடலாம். சரி ஓகே. அப்படி இதுக்கப்புறம் இன்னைக்கெல்லாம் நல்ல குவாலிட்டி குட்டிகள் இருக்குங்க. அது கிராஸா இருந்தாலும் ஒரிஜினலா குவாலிட்டி தரமான குட்டிங்க இருக்குங்க. இந்த மாதிரி குட்டியெல்லாம் வாங்கி 10 குட்டி வாங்கி போட்டா கூடி பணம் எந்த ஊர்ல இருந்து வருது பாருங்க. எந்த ஊர்ல இருந்து வேணா இதுங்களா? ஆமாங்க. இல்ல பாக்குறது எல்லாமே நல்லா ஜம்முன்னு இருக்கு குட்டி நல்லா இருக்கு, நல்லா மேட்ச்ல இருக்கு. கயிறு கடாங்கடி பக்கத்துல போனா எல்லாம் தெரிச்சிட்டு ஓடி அதான் குட்டிங்க பாக்கணும். குட்டி வண்டி அங்க சந்தைக்குள்ள வந்தா குட்டி எல்லாம் பயந்துகிட்டு நிக்கணும். அது வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பயமா இருக்காது. இப்ப பாத்தீங்களா குட்டி எப்படி இருக்குன்னு, தெளிவா இருக்குன்னு பாருங்க. இப்ப மெயின் வந்து நம்ம இதுல ஒன்னொன்னு சொல்றது என்னன்னா, கொண்டாடுறது எல்லாமே கிராஸ் குட்டி ரேட் கம்மியா வாங்குறாங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிங்க? கிராஸ் குட்டி தான் எல்லாமே, ஆனா ரேட் ரொம்ப கம்மியா. நான் ஏன் வீடியோ எத்தனை வீடியோ இருந்தாலும் எடுத்து பாருங்க. நான் கிராஸ் சொல்லி தான் கொடுக்கறதுனா, ஒரிஜினல் எடுத்து சொல்லி தான் கொடுக்கறதுனா, ஒரிஜினல் குட்டிக்கு விலை எங்கே இருக்குன்னா நானே வச்சுக்குவேண்ணா. இந்த மாதிரி 25 ரூபாய் கேக்குறாங்களே, அந்த மாதிரி குட்டி அவங்க கொடுக்கறதா குவாலிட்டி குட்டி தான் நானே வச்சு கன்ஃபார்ம். அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன். எப்ப போன் அடிச்சாலும் நான் எடுப்பேன். அந்த மாதிரி வியாபாரம் எல்லாட்டி ஒரு மத்த பேச்சுக்கு மட்டும் சொல்லிட்டு வியாபாரம் பண்றது இல்லைங்க. சரி ஓகே. இதுலயே வந்து இப்போ பெரிய சைஸ்ல இருக்கிற கெடா குட்டி பிறவை குட்டி எல்லாம் பார்த்தோம். இதுல பொடி குட்டி அதாவது பால் குட்டி மேய்ச்சல் தரத்துல இருக்கிற குட்டிகள் இருக்கா, அதை அப்படியே பாத்திரலாமா? பாத்திரலாங்க. இந்த குட்டிமா இது ஜோடி 3 குட்டி கொடுக்கறதுண்ணா. 3 குட்டி கொடுத்தாச்சா? இல்ல கொடுக்கலாம். அதே மாதிரி 3 குட்டி இருக்கு. இதே மாதிரி 3 குட்டி இருக்கு. எங்க ஒன்னையும் காணோம். இதா 3 இந்த இங்க இருக்குண்ணா. 2 கருப்பு வெள்ளை. கருப்பு வெள்ளை இல்ல. ஆமா, இங்க உள்ள இருக்கிறதா? ஆமாண்ணா. இதெல்லாம் என்ன ரேட் வருது? 3 குட்டி 16,500 வந்து கொடுத்துடலாம். 3 குட்டி 16,500. ஆமாண்ணா. எது இது? இது இல்லண்ணா, இது அங்க இருக்குண்ணா. அப்படியே 3 பிடிக்க முடியுமா? இந்த 3 குட்டியுமே 16,500 வந்தா கொடுத்துருவான். 3மே ஜமுனாபாரி கிராஸ். ஜமுனாபாரி கிராஸ்ண்ணா. நல்லா காது நல்லா நீளமா வரும் இருக்குண்ணா. எத்தனை நாளான குட்டி இருக்குமா? இதெல்லாம் 1 மாசம் பக்கம் இருக்கு குட்டிண்ணா. 1 மாசத்துக்கு பக்கமா இருக்கு. ஆமாண்ணா. தலை கடிக்குமா? மேய்ச்சல் நல்லா மேய்ச்சல் மேயும். எல்லாம் மேய்ச்சல் தான். பால் போடணுமா? எப்படின்னா பால் போட்டா நல்லா இருக்கும். குட்டி சிரமமா இருக்கும். பால் போட்டா நல்லா இருக்கும். சிரமமா வரும். ஆமாண்ணா. சரி ஓகே. இது ஃபைனல் 16,500. ஆமாண்ணா. எல்லாமே எத்தனை மாசம் குட்டி? நீங்க 1 மாசம் குட்டி 16,500 சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து இன்னொன்னு, பால் குட்டிகள் வாங்குறாங்கல்ல, வாங்கி எப்படி வளர்த்து மெயின்டைன் பண்றது? பால் குட்டி பால் காட்டினா வேகமா குட்டி ஏறிடும். பால் எந்த மாதிரி பால்? அதாவது பசும்பால் காட்டலாமா? பசும்பால் காட்டலாம். பசும்பால் காட்டணும். அளவாவா இல்ல ஒரு அளவுக்கு தான் காட்டணும். ஒரு அளவுக்கு, இல்லாட்டி வயிற்றால வர ஆரம்பிச்சிடும். சரி ஓகே. சரிம்மா, அடுத்த ஜோடி இருந்தா பாக்கலாமா? அடுத்த ஜோடினா இது தலைச்சேரி குட்டினா. தலைச்சேரி. ஆமாண்ணா. இது ரெண்டுமே தலைச்சேரி. ஆமாண்ணா. தலைச்சேரியிலே கிராஸா ஒரிஜினலாமா? ஒரிஜினல்ண்ணா. ஒரிஜினல். என்ன ரேட் வருது? 2 குட்டி 9,500. 9,500. கெடாய் ஒண்ணு பிறவி ஒண்ணு. கெடாய் ஒண்ணு பிறவி ஒண்ணு ஜோடியா இருக்கு. 9,500 சொல்றீங்க. ஆமாண்ணா. என்ன ரேட்னா ஃபைனல்? அனுசரிச்சு பார்ட்டி கேக்குற மாதிரி கொடுத்துருவாண்ணா. கேக்குற ரேட்டு கொடுக்கலாம். அதாவது கட்டுப்படியா ரேட் கொடுக்கலாம். நம்மளுக்கு 500, 200, 300 வந்தா கூட கொடுத்துருவோம். சரி ஓகேம்மா. அடுத்து இது ரெண்டுமே ஜமுனாபாரியில சேர்றதா? ஆமாண்ணா. நல்ல நெட்டு நீளமான குட்டி. ரெண்டுமே பிறவை குட்டி. ஒரு பிறவை ஒரு கெடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணு. ஆமாண்ணா. கீழே விட்டுருங்க. என்ன ரேட்டுமா வருது? 23,500 வந்தா கொடுத்துருவோம். 23,500. ஆமாண்ணா. எத்தனை நாளான குட்டி இருக்கு? இது 1 மாசம் பக்கான குட்டி. 1 மாசத்துக்கு பக்கமான குட்டி. ஆமாண்ணா. கெடா மட்டும் வேணாலும் கொடுப்பீங்களா? கொடுக்கலாம். ஆமா. 23,500 சொல்றாங்க. ஜமுனாபாரி 2 குட்டி ஜோடியா. கெடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணு ஜோடியா இருக்கு. அடுத்துமா சூட்டிப்பான குட்டி. இது ஜமுனாபாரியும் பீட்டல் கிராஸ் குட்டினா. பீட்டல் கிராஸ். பிரவுன் பீட்டல்னா. பிரவுன் பீட்டல். இது வேற எங்க பார்த்தா சிலோகி சொல்லி ஏமாத்திடுவாங்கண்ணா. சிரோகினே சொல்லி ஏமாத்திடுவாங்க. இது என்ன கெடாயா பிறவையா? இது பிறவை குட்டினா. பிறவை குட்டி. இது என்ன ரேட் வருது? இது ஒரு 14,500 வரும். 14,500. ஆமாண்ணா. என்ன ரேட்னா முடிக்கலாம்? அது பார்ட்டி சொல்ற மாதிரி அனுசரிச்சுங்க கொடுத்துடலாம். பார்ட்டி சொல்ற ரேட்டு கொடுக்கலாம். குட்டி ஷைனிங் ஆன குட்டினா பாருங்கண்ணா. நல்லா நெகு நெகுன்னு இருக்கு குட்டியே பாக்குற ஜம்முன்னு. 24, 25 நாள் குட்டினா. 25 நாள் தான். ஆமாண்ணா. நான் என் பட்டியல குட்டி போட்டு வளர்ந்த குட்டினா. ஓ, இங்கேயே குட்டி போட்டது? ஆமாண்ணா. சரி சரி. இது ஒரு குட்டி தான் இருக்கா இல்ல ஜோடி குட்டி ஒண்ணு இருக்குண்ணா வேற? அப்படியே அதே எடுங்க. உங்க அந்த ரெஸ்ட்ல போய் உட்காண்டாங்க.
இது அதோட ஜோடி. ஆமா. இது பிறவை குட்டியா? இதுவும் பிறவை குட்டிண்ணா. இது என்ன ரேட் வருதுங்க? இது அதே மாதிரி விலை வருதுண்ணா. இப்போ ரெண்டும் சேர்ந்து ஒட்டுக்கா வாங்கினா என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஒரு 26,500 வந்தா கொடுத்துடலாம். 26,500னா கொடுக்கலாம். ஆமாண்ணா. இது 25 நாளான குட்டியா? ஆமாண்ணா. பாருங்கண்ணா குட்டி எப்படி இருக்குன்னு ஷைனிங்ல. நல்லா நெகு 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 நெகுன்னு இருக்கு குட்டி. அதாவது இந்த பீட்டலோட குட்டி எல்லாமே. சரி ஓகேம்மா. அடுத்த குட்டி. அடுத்தது குட்டை ரகத்துல இருக்கிற ஆடும் குட்டி இருக்குங்க. குட்டை. குட்டை ரகம் அது பார்க்கலாமா? அது அங்க இருக்கு மேய்ச்சல். இப்ப இந்த ரெண்டு கருப்பு ஜோடி இருக்கு. இந்த கருப்பு ஜோடி அது வெள்ளை குட்டி காமிச்சிருந்தேன். அது 16,500. ஆமாங்க. சரி இப்ப இந்த கருப்பு மட்டும் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குங்காட்டி இது மட்டும் கேட்டாங்கன்னா கொடுப்பீங்களா? கொடுத்துடலாங்கண்ணா. ஒரு 11 வந்தாலும் கொடுத்துடலாம். 11 வந்தாலும் ரெண்டும் சேர்ந்து? ஆமாண்ணா ரெண்டும் சேர்ந்து. எந்த வியாபாரம் இந்த மாதிரி ஆஃபர் போட்டு கொடுக்க மாட்டாங்க. 11 கொடுக்கலாம். ரெண்டுமே ஜமுனாபாரி கிராஸ் தான். ஜமுனாபாரி கிராஸ் தானே. சரி ஓகே. அப்படியே அந்த குட்டை பாத்திரலாம். இது என்ன குட்டையில சேர்றதா? ஆமாண்ணா குட்டை ரகத்துல வந்த ஆடும் குட்டிண்ணா. ஆடும் குட்டியும். இது எத்தனை ஈத்து போட்டிருக்கு? எத்தனை நாளா? ஃபர்ஸ்ட் ஈத்து குட்டிண்ணா. ஃபர்ஸ்ட் ஈத்து குட்டி. ஆட்டுக்கு எத்தனை வயசு இருக்கு? ஆட்டுக்கெல்லாம் வயசு கம்மி தான். அவ்வளவுதான் ஆடு வளரும். இதுக்கு மேல வளராது. அது ஷோக்காக வளர்த்துறது. ஷோக்காக. இது என்ன பிரீட்ல சேருமா? அதுதான் அந்த என்ன அது பேர் இருக்குண்ணா. குட்டை ரகத்துல தான் அந்த ரகத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 அடி தான் இருக்குது ஹைட். ஆமாண்ணா. அது குட்டி போட்டு எத்தனை நாள் இருக்கும்? குட்டி போட்டு ஒரு 3 மாசம் இருக்குண்ணா. 3 மாசம் தான் இருக்கும். ஆமாண்ணா. 3 மாசம் குட்டியா அது? அவ்வளவுதான் இருக்குண்ணா. குட்டி இத்தினோண்டு தான் இருக்கு. 3 மாசம் குட்டி அவ்வளவுதான் இருக்குண்ணா. அத்தனைதான் இருக்கு. ரொம்ப பொடி குட்டியா இருக்கு. ஆமாண்ணா. இந்த ரகத்திலே அவ்வளவுதான் வளரும். ஆடே அவ்வளவு மிஞ்சி போனா 1.5 சேர்ந்தா வர மாட்டேன் குட்டி. ஆமாண்ணா. ஷோக்கு வளர்த்துறது. ஆமாண்ணா. சரி ஓகே. இது ஜோடியா குட்டி ஆடு சேர்ந்து என்ன ரேட்டு சொல்றீங்க? 12,500. 12,500. சரி சரி. நம்ம இப்போ உங்க பட்டியல் இருக்கிற ஆடுகள்லாம் விற்பனைக்கு பார்த்தோம். ஆமாண்ணா. இது போக வந்து எத்தனை உருப்படிகள் கைவசம் இருக்கு? எப்படி நான் சொல்றது இல்ல, வீடுல சொல்ற உண்மைதானா. 1000 குட்டி வேணும் பாட்டு இன்னைக்கு கூப்பிடுத்தால 1000 குட்டி வேணும்னு சொன்னா நாளை காலையில் 1000 குட்டி இறக்கி விடுவேண்ணா. 500 குட்டி வேணும் 500 குட்டி இறக்கி விடுவேன். பேச்சு போய் சொல்லிட்டு வியாபாரம் இல்லைண்ணா. கரெக்டா இருப்பேண்ணா. சரி 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 ஓகே. இப்போ நீங்க வந்து எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா இல்ல பட்டியல சந்தையில வாங்குறீங்களா? சந்தையில வாங்குறதுல பட்டியல தான் வளர்த்து கொண்டு வர்றது நிறைய குட்டி. நம்ம அங்க பண்ண ஒவ்வொரு இடத்துலயும் பண்ண வச்சிருக்கோம். அந்த பண்ணையில இருந்து கொடுக்குறதுண்ணா. பண்ணையில இருந்து புடிச்சுக்கிறது. ஆமாண்ணா. எப்படி குட்டி சந்தைக்கு வரும்போது குளத்தூர் சந்தைக்கு வரும்போதே குட்டி பிடிப்பீங்களா இல்ல அதுக்கு? இல்லண்ணா ஒரு 15 நாள் 10 நாள் முன்னாடியே குட்டி பிடிச்சி தமிழ்நாட்டுல கொண்டு போய் போடுவேண்ணா. நான் போட்டு தமிழ்நாட்டுல போயிட்டு குட்டி அங்க செக் பண்ணி தான் மத்தவங்களுக்கு வியாபாரத்தையே கொடுக்குறதுண்ணா. அப்ப தமிழ்நாட்டுல இப்ப இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க? அன்னூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல அன்னூர் பக்கத்துல ஒரு பட்டி இருக்குன்னா அங்க போட்டு தான் கொடுக்குறதுண்ணா. அங்க போட்டு கொடுத்துக்கிறது. ஆமாண்ணா. அங்க போட்டு அந்த தமிழ்நாட்டோட கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா குட்டிக்கு ஏதாவது நோவுக்கு இவ இருக்கான்னு சொல்லிட்டு தான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறது. இப்போ இங்க கொண்டாடும்போது சளி மாட்டுச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாத்தெல்லாம் பார்த்து கிளியர் பண்ணி தான். நீ வேற உங்களுக்கு கொடுக்குறதா இருந்தா கரெக்டா சொல்லிடுவேன்னா தடுப்பூசி போடணும்னு சொல்லி தான் கொடுத்துருவேன். காரணம்னா நம்ம சந்தையில கொண்டு வரோம். அங்க இருந்து எல்லா இடத்துல இருந்து ஆடு வருதுங்கண்ணா. வளர்ப்பு குட்டியா நம்ம இந்த இடத்துல இருந்து கொண்டு போறதா பிரச்சனை வராது. எல்லா இடத்துல இருந்து வரனால அந்த குட்டிக்கு தடுப்பூசி போடாம இருந்துச்சுன்னா குட்டி ஃபால்ட்டா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப அவங்க நமக்குள்ள தப்பு சொல்லியிருக்கோம். சரி 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 ஓகே. இந்த மாதிரி குட்டிகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சொல்லிருங்க. 88 38 74 20 22. பேரு? முகமது அனஸ். அங்க இதுக்கு கேரளா பார்டர் வந்து கூட எடுத்துக்கலாம். கேரளா பார்டர் வந்து எடுத்துக்கலாம்னா இங்க நிறைய பேர் போன் அடிக்கிறேன். ரொம்ப தூரமா இருக்கிறனால தான் நான் இங்க கொண்டு வந்து சேல் பண்ணிக்கிறேன். இங்க பட்டி அன்னூர்லயும் பட்டி போட்டீங்க? ஆமாண்ணா. சரி ஓகே. அப்ப அன்னூர்ல வேணாலும் வாங்கிக்கலாம். அன்னூர்ல எப்போ வந்தா வாங்கலாம்? சனிக்கிழமை நைட்ல இருந்து திங்கக்கிழமை ஒரு மதியம் வரதான் நான் இந்த அன்னூர்ல இருக்கேன். அன்னூர்ல இருப்பீங்க. சரி அப்ப நீங்க இருக்கும்போது வந்தா தான் வாங்க முடியும். சனிக்கிழமையில இருந்து திங்கக்கிழமைக்குள்ள வந்தா வாங்கிக்கலாம். ஏன்னா இப்ப நல்ல குட்டி எல்லாம் அங்க சந்தைக்கு வந்து வாங்குறதுக்கு இங்கே வாங்கிக்கலாம். நல்ல குட்டி பார்த்து வாங்கிக்கலாம். சரி ஓகேம்மா. அப்படியே நம்ம பதிவுகள் பார்த்துட்டு வரவங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ பாக்குறவங்க விலை கம்மியா தான் கொடுக்குறோம். வீடியோல சொல்ற மாதிரி குட்டி வந்தா பார்ட்டி வந்தா அனுசரிச்சு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா. சரி ஓகே. ரொம்ப நன்றி. ஓகே.